பாமக இடையே கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தானது. தற்போது சென்னை அடையாறில் உள்ள நட்சத்திர விடுதியான கிரவுன் பிளாசாவில் நடைபெற்று வரக்கூடிய பேச்சுவார்த்தையின் முடிவில் தற்போது அதிமுக பாமக இடையே கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள், அமைச்சர்கள் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ், இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோர் தற்போது அடையாறு நட்சத்திர விடுதியில் கூட்டணி தொடர்பான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூட்டணி ஒப்பந்தத்தில் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகிய ஓபிஎஸ், இபிஎஸ் மற்றும் பாமக சார்பில் ராமதாஸ் ஆகியோர் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். இந்த அமர்வில் நம்மோடு அரசியல் விமர்சகர்களும் மூத்த பத்திரிகையாளர்களும் இணைந்திருக்கிறார்கள். நாம் தொடரலாம். திரு மாலன், தற்போது அதிமுக பாமக இடையே அந்த கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தானது. நம்ம சொன்ன மாதிரி இது இவர்களுக்குள்ளான அந்த இடப்பகிர்வில் அவர்களுக்கான இடங்கள் உறுதி செய்யப்பட்டு விட்டது அப்படிங்கிறது தற்போது அதிகாரப்பூர்வமாக வந்திருக்கிறது. எப்படி பார்க்க உறுதி செய்யப்பட்டு விட்டது என்பது மட்டும் இல்லை, முன்னால் இருந்த பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையே ஒரு உடன்பாடு ஏற்பட்டது. யாரெல்லாம் தனி சின்னத்தில் நிற்கக்கூடிய வாய்ப்பு பெற்றிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் பாஜக கூட்டணி, பாஜகவினுடைய இடத்திலிருந்து அவர்களுக்கு உள்ஒதுக்கீடு செய்யப்படும். யாரெல்லாம் தனியாக சின்னத்தில் நிற்க முடியாதவர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் அதிமுக சின்ன, உதாரணமாக டிஎம்சி போன்றவர்கள், அதிமுக பிடி போன்றவர்கள் அதிமுக சின்னத்தில் நிற்பார்கள் என்கின்ற ஒரு பேச்சு இருந்தது. அதில் பாமகவுக்கு மன வருத்தம் இருந்தது. ஏனென்றால் நம்ம ஒரு பெரிய கட்சி, இங்கே நம்மோடு நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்க வேண்டும் என்று. இப்போது அந்த விஷயம் ரிசால்வ் செய்யப்பட்டு விட்டது, சரி செய்யப்பட்டு விட்டது என்பதைத்தான் இது காட்டுகிறது. இப்போ அதிமுகவோடு தான் பாமக ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதிமுக தான் கூட்டணியினுடைய தலைவர் என்பதும் இதில் மறைமுகமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இனிமேல் அடுத்து அதிமுக பாஜக கூட்டணி ஒப்பந்தம் என்பது அடுத்து ஏற்படக்கூடியதாக இருக்கும். அதில் அது அந்த ஈகோ பிரச்சனையை சமனப்படுத்தி விட்டது என்பதையும் இது காட்டுகிறது. இல்லை, அது சரியாயிடுச்சு அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அந்த ஈகோ பிரச்சனை சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதிமுக தலைமை தாங்குகிறது, பாமக அவர்களோடு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்கிறார்கள். தற்போது பாஜக, தேமுதிக அப்படின்னு அந்த கால்குலேஷனை நம்ம ஏன் பார்க்கக்கூடாது? அவர்களும் அதிமுகவோடு தான் கையெழுத்திடுவார்கள் என்கிற எதிர்பார்ப்பு சரியாக இருக்குமா? இவர்கள் தான் தலைமை தாங்குவார்கள் என்கிற பட்சத்தில் பாஜக அதை எப்படி அணுகும் அப்படிங்கிற ஒரு இல்லை, பாஜக அதை ஏற்றுக்கொள்ளும். ஏனென்றால் அவர்களுக்கு நீங்கள் இறுதியில் பார்த்தீர்களானால் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் எவ்வளவு இடங்கள் போட்டியிடுகிறதோ அதை விட கூடுதலாக 1-2 இடங்கள் அல்லது அதே அளவுக்கு இடங்கள் தான் பாஜக போட்டியிடப் போகிறது. அது 8 to 10 இடங்களாக இருக்கலாம். அதனால் அவர்கள் நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் வெளியில் அதை எப்படி சொல்வார்கள் என்று சொன்னால், இது தேசிய ஜனநாயக கூட்டணி என்று, தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைமை பாஜக என்று அந்த அகில இந்திய அளவில் நாங்கள் தான் அதோட தலைவர்கள், தமிழ்நாட்டிலே இவர்கள் தலைவர்கள் என்று அவர்கள் சொல்வார்கள். அந்த பிரச்சனை சமனப்படுத்தப்பட்டு விட்டது என்பதையும் இது காட்டுகிறது என்று தான் நான் நினைக்கிறேன். இந்த அமர்வில் நம்மோடு இணைகிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களையும் வரவேற்கிறோம். தற்போது அதிமுக பாமக இடையிலான அதிகாரப்பூர்வ கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் பாஜக தேர்தல் பொறுப்பாளர், தமிழக பொறுப்பாளர் பியூஷ் கோயல் அவர்கள் அந்த நட்சத்திர விடுதிக்கு வருகை தந்து முழுவதுமான அந்த கூட்டணிக்கான ஒட்டுமொத்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எப்படி பார்க்கறீங்க தற்போதைய இந்த அறிவிப்பை? தமிழ்நாட்டை பொறுத்தவரை கூட்டணி தலைமை யாருங்கிறதுல அதிமுக வெற்றி பெற்றிருக்குது. அதிமுக தலைமையில் தான் கூட்டணி. இதில் இந்த கூட்டணி அதிமுக தலைமையிலங்கிறது தெளிவாக இந்த நிகழ்வுகள் மூலமாக தெரியுது. அதிமுக பாமக கூட்டணி நம்ம எடுத்துட்டிங்கன்னா, பாமக பொறுத்தளவில் அவங்க நாங்கள் இப்போ ஏற்கனவே தனித்து போட்டிங்க இருந்தவங்க, இதில் நாங்கள் கூட்டணி அமைச்சு தான் போவோம்னு சொன்னாங்க. ஆனால் எடப்பாடி பாமக சந்திப்புங்கிறது ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடியே ராமதாஸ் சந்திப்புங்கிறது நடந்துடுச்சு. அதுக்கு பிறகும் கூட பாமகவோட வெல்விஷர்ஸு, காங்கிரஸில் இருந்த குலாம் நபி ஆசாத் போன்றவர்கள், தமிழக காங்கிரஸில் உள்ள ஒரு சில பொலிட்டிக்கல் லைட் வெயிட்ஸு, அவங்க திமுக காங்கிரஸ் கூட்டணியில் பாமக இடம் பெறணுங்கிற ஒரு முயற்சிகளை பண்ணாங்க. அது பாமகவுக்கு அதிமுக கூட்டணியில் ஒரு பேரம் பேசக்கூடிய ஒரு சக்தியை கொடுத்தது. டாக்டர் ராமதாஸ் டஃப் பார்கெய்னர். எந்த ஒரு பேரத்திலையும் டாக்டர் ராமதாஸ் இதுவரை விழுந்ததில்லை. 98 அவர் பேசக்கூடிய எந்த பேரத்திலையும் வெரி டஃப் பார்கெய்னர். அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் ஒரு டஃப்பான பார்கெய்னர் தான் என்னோட கணக்கு. ஆனால் என்ன ரிசல்ட் ஆயிருக்குங்கிறது நம்ம அந்த பார்கெனிங்லாம் தெரியும்.
6 சீட்டுனா வின் தான், 2 பேருக்குமே அது சரியான ஒரு இதுதான். 5.5% ஓட்டுங்கும் போது 6 சீட்டுங்கும் போது ஒரு சரியான பார்கெனிங்காக தான் இருக்கும். 5 வச்சாலே அது எடப்பாடி பார்கெனிங்கில் ஜெயித்துட்டாருன்னு அர்த்தம். 7 வச்சா ராமதாஸ் பார்கெனிங்கில் ஜெயித்துட்டாரு. அது காங்கிரஸில் உள்ள ஒரு சிலரை பயன்படுத்தி அதை ஜெயித்துட்டாரு. நம்ம தேமுதிக மிச்சம் இருக்கிறது, தேமுதிகவும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். அது பாஜகவுக்கு ஒதுக்கப்படுகிற இடங்கள்ல இருந்துதான் தேமுதிகவுக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை தொடர்ந்து தொடக்கத்திலிருந்து அந்த ஒரு உத்தேச பட்டியல் வருகிற போதே பாஜகவோடு ஏற்கனவே கூட்டணியில் இருக்கக்கூடிய 2 கட்சிகளுக்கும், புதிய நீதி கட்சி உள்ளிட்ட 2 கட்சிகளுக்கும் இன்னும் புதிதாக யாரும் வந்தால் அவர்களுக்கான ஒரு இடம் அப்படிங்கிறது அந்த உத்தேச பட்டியல் பிரேக்கேஜ் வரும்போதே அப்படிதான் சொல்லப்படும். இல்ல, உத்தேச பட்டியல் பிரேக்கேஜ் ஓகே நீங்க சொல்றது. அது மட்டுமல்ல, சுதீஷ் வந்து மோடி தலைமையில தான் நிலையான ஆட்சி அமைக்க முடியும்னு சொன்னாப்புல, டாக்டர் ராமதாஸ் வந்து மாநில உரிமைகளுக்காக போராடணுங்கிற அந்த அடிப்படையில் வந்து அந்த பாராளுமன்ற நிகழ்வுகள் இதிலெல்லாம் வந்து ப்ரோ எடப்பாடிங்கிற நிகழ்வுகள் பண்ணாங்க. இதில் எடப்பாடியோட இன்னொரு நடவடிக்கை என்னன்னா, 5.5% வாக்கு பலம் உள்ள பாமகவை தன்வசம் கொண்டு வருவதன் மூலமாக ஆர்கே நகர் ரிசல்ட்டை அன்டூ பண்ணிட்டார். ஆர்கே நகர் ரிசல்ட் வரும்போதே வந்து 233 தொகுதிகளுக்கும் பொருந்தாதுன்னு தான் சொன்னார். கருணாநிதி சொன்ன மாதிரி மன வலிமை இழந்து எனக்கு பிறகு தமிழன் தான் வரணும்லாம் எடப்பாடி பழனிசாமி பேசல. ரொம்ப மன உறுதியோட 233க்கு பொருந்தாதுன்னு சொன்னார். அப்படி சொன்னவர் இன்னைக்கு பாமகவை தன்வசப்படுத்தியிருப்பதன் மூலமாக அதிமுக வாக்கு வங்கிக்கு தனக்கு எதிராக இருந்து களங்கண்ட டிடிவி தினகரனை வந்து முறியடிச்சிட்டார். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே அந்த களத்துக்குள்ளே வரதுக்கு முன்னாடியே முறியடிச்சிட்டாரு. அடுத்தபடியாக வந்து அவர் ஸ்டாலின் கூட மோதுறாரு. அந்த மோதல் வந்து எப்படி இருக்க போகுது, என்ன இருக்க போகுதுங்கலாம் நம்ம உடனே சொல்ல முடியாது. ஸ்டாலினுக்கு வந்து ஆன்டி மோடி, கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ், மாநில உரிமைகள், அந்த மாதிரி பல பாசிட்டிவ் அம்சம் இருக்குது. ஸ்டாலின் திமுகவுக்குள்ள ஒத்த தலைமையா இருக்கிறதும் ஸ்டாலின் ஒரு பிளஸ். அது இப்போ நம்ம அதை சொல்ல முடியாது. கூட்டணிக்கு தமிழகத்தில் தலைமை அதிமுக தான் அப்படிங்கிறது எப்படி உறுதியாக இருக்கிறதோ அதே மாதிரி பாமக உறுதியாயிட்டதுனால விசிக தற்போது தேமுதிக கூட்டணியில் இருப்பது என்பதும் ஒரு பக்கம் திமுக கூட்டணியில் விசிக இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் தான். ஏன்னா 2009 கருணாநிதி அதிமுக பாமக கூட்டணியை தோக்கடிக்கிறதுக்கு விசிக 1 கேட்ட இடத்துல 2 கொடுத்து தலித் வாக்களை கன்சால்டேட் பண்ணாரு. ஆனா இன்னைக்கு திருமாவளவனுக்கு செல்வாக்கு வந்து பழைய செல்வாக்கு இல்லாதனாலையும் திருமாவளவனை மையமாக வச்சு பல எதிர்ப்புகள் இருக்கிறதுனாலையும் மேக்சிமம் ஒரு சீட்டோட திமுக திருமாவளவனை நிறுத்திடுவாங்கன்னு தான் நான் கருதுறேன். திருக்கோட்டீஸ்வரன், இந்த கன்சாலிடேட் ஓட்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இந்த மக்களவை தேர்தலில் எதிரொலிக்கும்? நீங்க தொடக்கத்திலேயே குறிப்பிட்டீங்க கரிஸ்மேட்டிக் லீடர்ஸ் இல்ல, அந்தந்த கட்சிகளுக்கான பலம் குறைந்திருக்கிறதா அப்படிங்கிற கேள்விகள் எழுகிற போது இது மீண்டுமான கிட்டத்தட்ட ஒரு பழைய கூட்டணிக்கு ஒப்பான கூட்டணியே அப்படிங்கிற அளவுக்கு தான் வந்திருக்கிறது என்று சொன்னால் அது எப்படி கன்சாலிடேட் ஆகும்னு நினைக்கிறீங்க? இல்லை, 2 பேருமே வந்து அரித்மெட்டிக்ஸ் வச்சு தான் விளையாடுறாங்க. ஏன்னா வந்துட்டு யாருமே வந்து சோலோவாக போகிறதுக்கோ இல்லை 40 தொகுதியில் வந்துட்டு ஒரு பிஎம் கேண்டிடேட்டை வச்சு நாங்கள் வந்து மினிஸ்ட்ரியல் ஆம்பிஷன்ஸ் இருக்கிற மாதிரி பெருசாக தெரியல. திமுகவுக்கு ஓரளவுக்கு இருக்குது. அதனால தான் அவங்க வந்துட்டு இந்த தொகுதி பங்கீடுலலாம் பார்த்தீங்கன்னா திமுக அதிகமாக நிற்கணுன்ற மாதிரி இல்லைங்கிறீங்களா? அதிமுகவுக்கு இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா இதில் 2 வெளிப்படையா அவங்க சொல்லாமல் இருக்கலாம். வேற என்ன மாதிரியான இல்லைங்க வெளிப்படையானா இப்போவே நீங்கள் வந்துட்டு இப்போ ப்ரீ போல் அலைன்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு 2 பேர் அமைச்சர் ஆக்கியிருக்கலாமே. அதிமுக அமைச்சர் ஆளுங்கள 37 பேர் இருந்தாங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தது. காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு வந்தது, ஸ்டெர்லைட்டில் பிரச்சனையாச்சு, நீட்டாச்சு. அப்போலாம் வந்துட்டு அதிமுகக்கோ தமிழகத்துக்கோ வந்து பாஜக வந்து நிறைய கோரிக்கை மாதிரியான ஒரு சூழ்நிலை இல்லை. இந்த கூட்டணிக்கான ஒரு அடிப்படை ஒப்பந்தமே அதுவாக இருப்பதற்கான வாய்ப்புகளே இருக்கக்கூடாது. ஒப்பந்தம் இருக்கும். ஏன்னா இப்போ எலெக்ஷன் டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓட்டு வாங்கணும், ஏதோ ஒன்று சொல்லி ஏதோ ஒரு பிரச்சாரம் பண்ணி ஓட்டு வாங்கணும், மிச்ச கதையை அப்புறம் பார்த்துக்கலான்ற அந்த சூழலுக்கு வந்திருக்காங்க. இப்போ இந்த கூட்டணியெல்லாம் ஃபார்ம் பண்ணாலும் உங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து எடப்பாடி அரசுக்கு எதிராக வைக்கக்கூடிய பிரச்சாரமே என்னவென்று கேட்டிங்கன்னா, இவங்க வந்து பிஜேபியினுடைய பி டீம், பிஜேபியோட பினாமி அரசு, பிஜேபியோட ப்ராக்ஸி என்று தான் அவங்களுக்கு செய்யக்கூடிய வந்து ஒரு விமர்சனம் வந்துட்டு. அந்த நேரத்தில் வந்து அவங்க வெளிப்படையாக வந்து பிஜேபியோட அரசில் பங்கு பெறுவதோ அல்லது அவர்களோடு வந்து அரசில் பங்கு கோருவதோ கூட வந்து அவங்க செய்ய மாட்டாங்க. ஏன்னா அது வந்து பொலிட்டிக்கலாக அவங்களுக்கு பலன் கொடுக்காது என்பதனால அதை அவங்க செய்ய மாட்டாங்க. இப்போவுமே கூட தேர்தலில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு மாநிலத்தினுடைய நன்மைக்காக நாங்கள் இதை வந்து செய்யல, நாங்கள் கேபினெட்ல இடம் பெற மாட்டோம். நீங்க சொல்ற மாதிரி அது பாரதிய ஜனதாவுடைய பிராக்சியா அதிமுக மாறிடும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு மட்டுமே போதுமானதாக இருக்கும். தமிழகத்திற்கான இப்போ ரவீந்திரன் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு மாநில உரிமையை கோருவதற்கு, மாநில உரிமையை முழுவதுமாக பெற்றுக்கொள்வதற்கு வெறும் ரெப்ரசன்டேஷன் மட்டுமே போதுமானதுன்னு சொல்ல முடியுமா? கேபினெட்ல எங்களுக்கு இடமே வேண்டாம், எங்களுக்கு ரெப்ரசன்டேஷனே போதும்னு சொல்ல அவங்க வந்து நீங்க எலெக்ஷன் வந்து நீங்கள் என்ன பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பெர்செப்ஷன்ஸினுடைய அடிப்படையில் தான் வந்து தேர்தல்களில் வந்து மக்கள் வந்து வாக்களிக்கிறாங்க. நீங்கள் என்ன மாதிரியான ஒரு இமேஜை கட்டமைக்கிறீர்களோ அந்த இமேஜின் அடிப்படையில் தான் வந்து மக்கள் வந்து வாக்களிக்கிறாங்க. அதிமுக திமுக 2க்கும் மாற்று விஜயகாந்த்
என்று ஒரு இமேஜை நீங்கள் கட்டமைச்சிங்கன்னா மக்கள் வந்து 2 பேரும் வேண்டாதவங்க அவருக்கு போய் ஓட்டு போடுவாங்க வந்துட்டு. இப்போ வந்து இவருங்க வந்து பிஜேபியினுடைய ப்ராக்சின்னு நீங்கள் கட்டமைச்சிட்டாங்க. இவங்க அப்படி தான் இவ்வளோ நாள் தொடர்ந்து ஜெயலலிதா போனதற்கு பிறகு இருக்கக்கூடிய பிரச்சாரம் பூரா இதை தான் மையப்படுத்தி வந்து அதில் இருந்திருக்கு வந்துட்டு. அதனால் அவங்க வெளிப்படையாக போய் அவர்களோடு இணைந்து கொள்வது என்பதை வந்து அவங்க செய்ய மாட்டாங்க. அவங்க ரெப்ரசன்டேஷன் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால் ரெப்ரசன்டேஷன் வைத்துக்கொண்டு என்ன செய்ய முடியும் என்பதை தான் அவங்க வந்து கேபினெட்டில் இருந்தாங்கன்னா அவங்க தே ஆர் பார்ட்டி டு த டிசிஷன்ஸ் மேட் பை த கேபினெட். அப்போ அதனுடைய ரெப்பர்கஷன்ஸ் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து இங்கே இருக்கும். இதுனா வெளியிலேருந்து ஒரு ப்ரெஷர் குரூப்பாக அவர்களால் ஆக்ட் பண்ண முடியும். ரவீந்திரன் குறுக்கிடுவாங்க. அதாவது வந்து என்டிஏ கான்ஸ்டியூண்ட் அவங்க வருவாங்களா மாட்டாங்களாங்கிறது கேள்விக்குறி இருக்குது. என்றாலும் இங்கே அமைச்சரவையில் இருக்கும் மாஃபா பாண்டியராஜன் மத்திய சென்னையில் கட்சியில் டிக்கெட் கேட்டிருக்கிறாரு. கட்சி ஒருங்கிணைப்பாளர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்கங்கிறது வந்து அதை வச்சு தான் அது அமையும். அவரோட ஆஸ்பிரேஷன் என்னன்னா அதில் வெற்றி பெற்றால் மத்தியில் ஒரு திரு பாலன் அவர்கள் குறிப்பிட்டாங்க 37 பேர்ல வெற்றி பெற்று இருக்கக்கூடிய 37 தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ல குறைந்தபட்சம் 15 பேருக்கு மீண்டும் இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத நிச்சயமாக இல்லை. கூட்டணி கட்சி கொடுக்கக்கூடிய தொகுதியில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இல்லைங்கிறது இயல்பு ஆயிருப்போகுது இல்லையா? அது அந்த இடத்துல தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் ஒரு கட்சி இதை எதிர்கொண்டு தான் ஆகணும். அப்படி வாய்ப்பு மறுக்கல. அதை நான் ஏன் குறிப்பிடுறேன்னா அதன் அடிப்படையில் தான் ஆட்கள் தேர்வு இருக்கும். வேட்பாளர்களினுடைய தேர்வு அதன் அடிப்படையில் தான் இருக்கும். நீங்க இப்ப குறிப்பிடுறது வந்து மாஃபாய் பாண்டியராஜன் மேல சில கருத்துக்கள் என்ன இருக்கு அப்படின்னா அவர் பாரதிய ஜனதாவோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய தமிழக அதிமுக தலைவர்கள்ல ஒருத்தர் அப்படிங்கிற ஒரு பார்வையும் அவர் மேல இருக்கு. அதன் அடிப்படையில் தான் வேட்பாளர்கள் தேர்வு இருக்குமா? நிச்சயமா அவர் பாஜகவுக்கு நெருக்கமானவர் தான். இந்த கூட்டணியை வந்து உருவாக்குறதுக்கு முக்கியமான இருந்தது வந்து எடப்பாடி வந்து ஃபைனலாக தான் அவர் எதிரில்லை, ஃபைனலாக எப்படி மெஜாரிட்டி ஒப்பீனியன் எப்படி வருதுங்கிற அடிப்படையில் தான் எடப்பாடி முடிவெடுத்தார். இந்த முடிவை வந்து கட்சிக்குள்ளே த்ரஸ்ட் பண்ணது ஓ பன்னீர்செல்வமும் மாஃபா பாண்டியராஜனும் தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது அவருக்கு டிக்கெட் கொடுக்குறாங்களா இல்லையாங்கிறது அந்த கட்சி எடுக்க வேண்டிய முடிவு தான். அதிமுகவை பொறுத்தவரையில் பலமானவர்கள் மக்களவை தேர்தலில் போட்டியிட வருவார்கள் என்று தான் நான் கருதுகிறேன். நத்தம் விஸ்வநாதன் திண்டுக்கல்லில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் கருதுகிறேன். வைத்திலிங்கம் ராய்சபா இருக்கனால அவர் இல்லை. ஸோ இந்த தேர்தலையும் அதிமுக முழு வீச்சோடும் முழு பலத்தோடும் திமுக காங்கிரஸ் கூட்டணியை தோற்கடிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு தான் எதிர்கொள்வார்கள். நிச்சயமாக நம் பேசலாம். அதற்கு முன்னதாக நம்முடைய தொலைபேசி இணைப்பில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் திரு கே எஸ் அழகிரி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு அழகிரி. வணக்கங்க. அதிமுக பாமக இடையிலான அதிகாரப்பூர்வ கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. இன்னும் பாரதிய ஜனதா அந்த நட்சத்திர விடுதிக்கே இன்னும் வராத சூழ்நிலையில அதிமுக பாமக இடையிலான இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. எப்படி பார்க்கறீங்க? இந்த ஜெயலலிதா அப்படிதான் பண்ணாங்க. பாமக வந்து சாதாரண மக்களுடைய ஒரு கட்சி, உழைக்கும் மக்கள் ஒரு கட்சி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக கீழ்நிலை மக்களுக்கு மிக கடுமையான பாதகமான விளைவுகளை செய்து கொண்டிருக்கிற ஒரு அரசியல் கட்சி. டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து அதிமுகவை மிக கடுமையாக விமர்சித்து வந்திருக்கிறார்கள். கொள்கை ரீதியாக அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய மணல் கொள்ளைகள், இப்படி எல்லாவற்றையும் விமர்சித்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் அதிமுகவோடு கைகோர்ப்பது ஒரு நகைமுரண். ஏன் இப்படி ஒரு காரியத்தை செய்தார்கள் என்று தெரியவில்லை. பாமக தொண்டர்கள் இதை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இல்லை, இது வெறும் தேர்தலுக்கான கூட்டணி தான். கடந்த காலங்களில் அந்த மாதிரியான பல கசப்பான சம்பவங்களை மறந்து தேர்தல் நேரத்தில் கூட்டணி வைத்த ஒரு சம்பவங்கள் இருக்கிறது. அதே நேரத்தில் தற்போது பாமக திமுக தலைமையிலான உங்களுடைய கூட்டணிக்கு வரவில்லை என்கிற ஒரு ஏமாற்றம், அதிருப்தி காங்கிரசுக்கு இருக்கிறதா? இல்ல, அவங்க வரவில்லையே என்கிற ஏமாற்றமோ அதிருப்தியோ எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு என்ன ஒரே ஒரு அதிருப்தினா, பாவம் அவங்க போய் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டாங்களேங்கிறது தான் எங்களுக்கு ஒரு அதிருப்தி. மாட்டிக்கிட்டாங்களே அப்படிங்கிற அந்த வருத்தம் என்பது இந்த பக்கம் இருக்கிற ஏமாற்றத்திற்கு ஒப்பானது தானே? இல்ல, அதிமுகவை போன்ற ஒரு கொள்கை இல்லாத, வளர்ச்சி பாதையில் பயணிக்காத, மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றாத, பாட்டாளி மக்களுடைய கஷ்டங்களை புரிந்து கொள்ளாத, முற்றிலும் எதிர்மறையான ஒரு அரசியல் கட்சியோடு அவர்கள் போய் சேர்ந்திருப்பது என்பது அவருடைய கொள்கைக்கு விரோதமானதாக அமைந்திருக்கிறது. அப்படி பார்க்க போனா பாமக தொடர்ச்சியாக திமுகவையும் அதிமுகவையும் ஒரே தட்டில் வைத்துத்தான் விமர்சனம் செய்தது, ஒரே மாதிரியான குற்றச்சாட்டுகளை தான் முன் வச்சது. ஒருவேளை அது திமுக கூட்டணிக்கு வந்திருந்தால் அது சரியானதாக இருந்திருக்குமா? அப்படி இல்ல, திமுக வந்து இடஒதுக்கீடு கொடுத்த ஒரு அரசியல் கட்சி. நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியுடைய இடஒதுக்கீட்டு கொள்கையை நிறைவேற்றியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள்.
அதே போல வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை முதல் அரசியல் சட்டத்தின் மூலம் கொண்டு வந்தவர் பண்டித ஜவஹர்லால் நேரு. அதற்கு காரணமாக இருந்தவர் பெருந்தலைவர் காமராஜரும் தந்தை பெரியாரும். எனவே கொள்கை ரீதியாக நாங்கள் 2 கட்சியும் தான் அவர்களுக்கு வேண்டப்பட்ட கட்சியாக இருக்க முடியுமே ஒழிய, நீங்க மதசார்புடைய ஒரு பாரதிய ஜனதாவோடு தொடர்புடைய அதிமுகவோடு அவர்கள் சேர்வது என்பது ஏற்புடையது அல்ல. அது அந்த இயக்கத்தினுடைய அடிப்படை கீழ்நிலை மக்களுக்கு எந்த பலனையும் தராது. பாரதிய ஜனதாவோடு இணைகிற அதிமுக, பாமக, இன்னும் பட்டியலில் இருக்கக்கூடிய தேமுதிக உள்ளிட்ட எல்லா கட்சிகளுக்கும் அது பொருந்துமா? நிச்சயமாக பொருந்தும். எனவே தமிழ்நாடு என்பதுங்க ஒரு மத சார்பற்ற ஒரு பிரதேசம், ஒரு மண். இது இந்த மண்ணில் சமத்துவத்துக்காக நாம் போராடி இருக்கிறோம், சமூக நீதிக்காக நாம் போராடி இருக்கிறோம். நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாபர் மசூதி இடிப்பிலே பங்கெடுத்துக் கொண்ட ஒரு அரசியல் கட்சி. பாரதிய ஜனதா பாபர் மசூதியை இடித்த கட்சி, சமூக நீதிக்கு எதிரான கட்சி. தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சமூக நீதிக்காக பேசிக் கொண்டிருந்த பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு அவர்களோடு போய் சேர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுல பொருள் என்ன இருக்கிறது? எந்த பொருளும் இல்ல. ஒரு அடிப்படை கொள்கை வேண்டும் அல்லவா? தற்போது பாமக அதிமுகவுடன் கூட்டணி என்பது உறுதியான நிலையில விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியோடு இருப்பது என்பதும் ஒரு வகையில உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. எனவே விரைவில் திமுக கூட்டணியின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? விடுதலை சிறுத்தைகள் எப்பொழுதுமே மதசார்பற்ற கட்சிகளோடு மிகுந்த ஐக்கியத்தோடு இருக்கிற ஒரு அரசியல் இயக்கம். அவர்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை இந்தியாவினுடைய பிரதமராக வர வேண்டும் என்று சொன்ன ஒரு அரசியல் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு எல்லா காலங்களிலும் அவர்கள் துணை நின்றிருக்கிறார்கள். எனவே அவர்கள்தான் எங்களுடைய பிரதானமான அங்கமே ஒழிய அவர்களை விடுத்து மதசார்பற்ற கூட்டணி என்பது கிடையாது. அவர்களையும் வைத்துத்தான் மதசார்பற்ற கூட்டணி. நன்றி திரு அழகிரி. இணைப்பில் உங்களது கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் அதிமுக பாமக இடையிலான அதிகாரப்பூர்வ ஒப்பந்தம் கையெழுத்தான காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விரைவில் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளோடு அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தேர்தல் பொறுப்பாளரான திரு பியூஷ் கோயல் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் அடையாறு நட்சத்திர விடுதிக்கு வருகை தர இருக்கிறார். நாம் விவாதத்தை தொடரலாம். திரு மாலன், அதிமுக மேல கடுமையான குற்றச்சாட்டுக்களை திரு அழகிரி அவர்கள் முன்வைக்கிறார். இத்தனை குற்றச்சாட்டுகளோடு இருக்கக்கூடிய ஒரு கட்சியுடன் தற்போது பாமக கூட்டணி வைத்திருப்பதை ஜீரணிக்க முடியல அப்படிங்கிற துணியில் அவருடைய பதில் இருக்கு. இல்லை, அது அவர் அப்படித்தான் பேசுவார், அதை எதிர்பார்க்கிறது தான் ஒன்று. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாமக அண்மையில் வெளியிடப்பட்ட தமிழ்நாடு பட்ஜெட்டை அவர்கள் கடுமையாக விமர்சிக்கவில்லை, அதை வரவேற்று பேசியிருக்கிறார்கள். இடஒதுக்கீடு கொள்கையை பொறுத்தவரையில் பாமகவினுடைய கொள்கை என்பது ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்தி அந்த அடிப்படையில் இடஒதுக்கீடுகள் கொடுக்கப்பட வேண்டும் என்பது யூபிஏ கவர்மெண்ட் இருக்கும்போதே சொல்லப்பட்ட ஒரு பேச்சு. அந்த கோரிக்கையை யூபிஏ கவர்மெண்ட் இருக்கும்போதே பாமக முன்வைத்தது. ஆனால் அது எதுவும் செய்யப்படவில்லை. தமிழ்நாட்டில் அப்போது மத்தியில் யூபிஏ கவர்மெண்ட் இருந்தும் அதை போன்ற முயற்சிகள் எதுவும் செய்யப்படவில்லை. அதனால் இது இடஒதுக்கீடுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை என்று சொல்வதற்கு அர்த்தம் இல்லை. அப்படி பார்க்க போனால் பாமக பட்ஜெட்டை மட்டும் இல்லை, தமிழக அரசனுடைய பல்வேறு நலத்திட்டங்களை அவர்களுடைய செயல்பாடுகளை சமீப காலங்களில் பாராட்டி தான் வந்திருக்காங்க. வறுமை கோட்டிற்கு கீழாக இருக்கிறவர்களுக்கு 2000 ரூபாய் கொடுத்ததுக்கும் பாராட்டு தெரிவித்தார் திரு ராமதாஸ் அவர்கள். அந்த மாதிரி எல்லாத்தையும் பாராட்டி இருக்காங்க. திரு அழகிரி அவர்களினுடைய பார்வை என்னன்னா, இங்க முழுவதுமாக ஒரு மதச்சார்பு உடைய ஒரு கட்சியாக கூட்டணியாக பார்க்கப்படுகிற பாஜக அதிமுகவோடு தற்போது பாமக சேர்ந்திருப்பது என்பதுதான் நகைமுரண் அப்படிங்கிற நம்ம சீச்சி இந்த பழம் புழிக்கும்ன்ற கதைகளை சின்ன வயசுலேருந்து நம்ம கேட்டுட்டு தானே வரோம். இதில் புதிதாக எதிர்பார்ப்பதற்கு நேற்றைக்கு வரைக்கும் பாமக அவங்க கூட்டணிக்கு விடுவார்கள் என்று சொன்னால் அது ஒரு முற்போக்கு சிந்தனை கொண்ட ஒரு கட்சி, மத சார்பின்மை கொண்ட ஒரு கட்சி. அவர்கள் இன்றைக்கு மாறி போய்விட்டார்கள் என்றால் அது ஒரு நகைமுரண். இந்த கதைகளெல்லாம் ரொம்ப காலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நம்ம. திரு கோட்டீஸ்வரன், இது உண்மையிலே நகை முரண் தானா?
என்ன வழக்கம் போல மீண்டும் நம்ம அதே இடத்துக்கு வரணும்னா நம்பர் கேம் அப்படிங்கிற அந்த வெறும் புள்ளியிலிருந்தே இதை பார்த்து விட முடியுமா? இல்ல அழகிரி கிளைம் பண்ணுவது போல திமுக தலைமையிலான கூட்டணி தான் உண்மையிலேயே கொள்கை பிடிப்புடைய சமத்துவத்திற்காகவும் சமூக நீதிக்காகவும் முன்வைக்கக்கூடிய ஒரு கூட்டணியா? இல்லை, நான் சொன்ன மாதிரி விசிகேக்கும் யூபிஏக்கும் இலங்கை பிரச்சனை தொடர்பாக முரண்பாடுகள் இருந்தது. அப்போது அவர்கள் வந்து உடன்பாடு வைத்துக்கொண்டு தான் தேர்தலில் வந்து நின்றாங்க வந்துட்டு. அப்போது அது என்ன முரண்? அது பகை முரணா அல்லது நகை முரணா? திருக்கோட்டி சார், அதாவது இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா முழுக்க நம்பர் கேம் தான். ஏன்னா வந்து இப்போ வந்து சர்வைவல். இப்போது சார் சொன்ன மாதிரி, ரவீந்திரன் சார் சொன்னார், இபிஎஸ்க்கு வந்து இது ரவுண்ட் 1 ஒரு விக்ட்ரி. ஏன்னா ஏஎம்எம்கே வந்து ஓட்டு வந்து பிரிப்பாங்கன்ற மாதிரி ஒரு பரவலாக பேச்சிருக்கு. அது இல்லாமல் டிஎம்கேக்கு இது செட்பேக் தான். ஏன்னா பாமக வந்து நேற்று 2 நாளைக்கு முன்னாடி வரல, 2 சைடில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இன்றைக்கி பாமக வரல காங்கிரஸ் கூட. ஸோ இது வந்து டிஎம்கே காங்கிரஸ் வந்து ஒரு அலையன்ஸ் டாக்ஸ்ன்னு வரும்போது அந்த ரவுண்டில் வந்து ஒரு டேபிளில் உட்காந்து பேசும்போது ஒரு பிரேக் த்ரூ பண்ண முடியலன்றது இது காட்டுது. ஒன்று அதனுடைய கோவத்தினுடைய ஒரு எதிரொலி தான் வந்து ஒரு அழகிரியோட வாதம் இருக்குது. இன்னொன்று, இப்போ இபிஎஸ்க்கு இதில் இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இனிமேல்ட்டு ரைடு, ஐடி ரைடு, அப்புறம் இந்த சிபிஐ கேஸு அதெல்லாம் வந்து ஒரு ஸ்டாப் ஆகிடும். ஒன்று. அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மேலே நிறைய விமர்சனம் இருக்குது. இது மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி இசி மேலே இவ்வளோ விமர்சனம் இருந்தது கிடையாது. ஆர்கே நகர் ஆகட்டும், ஆர்கே நகருக்கு அப்புறம் எலெக்ஷனே நடத்தாமல் அப்புறம் கிட்டத்தட்ட வந்து இப்போ ஒரு 1.5-2 வருஷமா தேர்தல் வந்தாலே நின்னுடும் அப்படின்னு சொல்றீங்க. பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ அந்த புகார்களை எல்லாம் தோண்டி எடுக்காது அப்படின்னு இல்லை சார். இனிமேல் எப்படி பேச முடியும்? இப்போ இதுக்கப்புறம் தான் இருக்குது. இப்போ பிரச்சாரம் வந்துட்டு இப்போ இந்த மாதிரி மாறி கூட்டணிக்கிறவங்களாம் எதிர்கட்சி வந்து கண்டிப்பாக பிரச்சாரம் பண்ணுவாங்க. அப்போ அது வந்துட்டு அவங்க எந்த அளவுக்கு அது பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. இப்போ இன்றைக்கி வந்து பார்க்கும்போது நல்லாயிருக்கும், ஒரு ரெயின்போ அலையன்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ண. 3 மாதத்துக்கு முன்னாடி என்ன பேசணும், 2 மாதத்துக்கு முன்னாடி என்ன பேசணும், இப்போ தம்பிதுரை இப்போ போட்டு பேசினதெல்லாம் இப்போ போட்டு காட்டுவாங்க. அதே மாதிரி டிஎம்கே வந்துட்டு சரியாக அந்த போல கிளின்ச் பண்ணல, அதையும் வந்து போட்டு காட்டுவாங்க. அதே மாதிரி இன்னொரு பெனிஃபிட், இதில் பெரிய பெனிஃபிட் என்னன்னா, இப்போ இது எடப்பாடியாருக்கு வந்துட்டு 21 சீட்டு வந்து வேக்கண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த 21 சீட்டு வேக்கண்ட்டாக இருக்கும்போது இப்போ எலெக்ஷன் கமிஷன்லேருந்து பிஜேபியிலேருந்து எல்லாமே ஒரு செட்ரைட்டாக இருக்கும். அடுத்து ஒரு 3 மாதத்துக்கு தன்னோட ஆட்சியை பற்றி எதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அவர் இந்த மோடில் போயிடுவார். ஒரு லோக்சபா மோடில் அப்படியே போயிடுவாங்க. மிச்ச ஸ்டேட் சப்ஜெக்ட், ஸ்டேட் இஷ்யூ எல்லாமே வந்து சப்மிஸ்வாக. அதனால் இதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து ஏடிஎம்கேக்கு தான். அதாவது பொலிட்டிக்கலாக எலக்டோரலாக கெயின்ஸ் வருமானு பார்த்தா அது எந்த அளவுக்குன்னு தெரியாது. ஏன்னா டபுள் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு சொல்லிட்டு பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்ஸே நிறைய பேர் ஓப்பனாக சொல்கிறாங்க. திரு ரவீந்திரன், மிக முக்கியமாக இப்போ திரு மாலன் அவர்கள் குறிப்பிட்டாங்க, ரஜினி தேர்தலில் மக்களவை தேர்தலில் போட்டியில்லை என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்து விட்டார். தற்போது கமல் ஒருபுறம் போட்டியிடுவார், டிடிவி தினகரன் தனித்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னும் சில கட்சிகள் தனித்து போட்டியிடுகிற போது ஒரு வாக்கு சிதறல் என்பது முழுவதுமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வெறும் கொள்கை அடிப்படையிலான கூட்டணியாக திமுக தலைமையிலான கூட்டணி தன்னை முன்னிறுத்திக் கொள்ளுகிற போது இந்த வாக்கு சிதறல்கள் என்பது திமுகவுக்கு ஒரு செட்பேக்காக இருக்க வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா ஆன்டி மோடி, ஆன்டி எடப்பாடி தான் ஸ்டாலினோட பிளாங்கு. அந்த பிளாங்கில் வந்து டைல்யூட் ஆகக்கூடாங்க தான் பாமகவை சேர்க்கலன்னு நான் கருதுறேன். ஒரு விஷயம் என்னென்னா, ராமதாஸ் ஒருக்கா சொன்னார், நான் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சாலும் வைப்பேன்னு தவிர பாஜகவோட கூட்டணி வைப்பேன்னு. இப்போ ரீசனாக சொன்னேன், பழைய கதைகள் எல்லா கட்சியும் மாறி இந்திரா காந்தியை கொலை முயற்சியெல்லாம் நடந்து கூட்டணி சேர்ந்திருக்காங்க, அது பழைய கதை. சமீபத்திலே ராமதாஸ் இப்படி சொல்லியிருந்தார். என்றாலும் ராமதாஸ் வந்து இந்த கூட்டணி வந்து அவர் மீது திணிக்கப்பட்டது கம்பல்ஷன் ஆயிடுச்சு. ஏன்னா ராசா ஒரு கருத்தை சொன்னார், பாமகவையும் தேமுதிகவையும் கூட்டணிக்கு அழைப்பது எங்கள் சுயமரியாதைக்கு களங்கம்ங்கிற ஒரு வார்த்தையை ராசா சொன்னார். அதற்கு எதிர்வினையாற்றிய துரைமுருகன் ஒரு ஆனஸ்டா, ஒரு தைரியமா முதுகெலும்போட சிலர் போவார்கள் சிலர் வருவார்கள்ங்கிறதுல பொத்தாம் பொதுவாக தான் சொல்ல முடிஞ்சதே தவிர ராசா மாதிரி ஸ்டாலினின் குரல், அது ராசாவின் குரல், மு.க. ஸ்டாலினின் குரல் ஆணித்தரமா கட்சி பேரை 2 கட்சி பேரை சொல்ல முடியல. ஏனோ தமிழக ஊடகங்கள் அதை வந்து பெரிதுபடுத்தல. பட் துரைமுருகன் அதுக்கு ஒரு கவுண்டர் சொல்லும்போது வந்து கட்சி பேரை சொல்லாம தான் அதை சொன்னார். இந்த சூழ்நிலையில் வந்து ராமதாஸ் இந்த டீல் பண்ணியிருக்காருன்னா எண்ட் ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ் மெட்டீரியல் பொலிட்டிக்கல் சர்வைவல். அதில் அவரோட முடிவு வந்து சரியான இதுதான். மற்றபடி நீங்க இதுல இல்ல, இப்போ பாமக திமுக தலைமையிலான கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நம்ம தோழமை கட்சியா இருக்கணுமா கூட்டணி கட்சியா இருக்கணுமா அப்படிங்கிற அந்த குழப்பத்துல அங்க நடைபெற்று கொண்டிருந்த அந்த ஒரு குழப்பத்தினுடைய விளைவாக இந்த முடிவை எடுத்துச்சு அப்படின்னு இதை பார்க்கலாமா? இல்ல திமுக பொறுத்தளவில் அவங்க வந்து இதே அர்த்தமேட்டிக் படி தான் போறாங்க. அர்த்தமேட்டிக் மாறவும் செய்யலாம். 98 இப்படி போச்சு, மாறிச்சு. திமுக என்ன நினைக்குன்னா, வட மாவட்டத்தில் தாங்கள் பலமா இருக்கதா திமுக கருதுறாங்க. 2014 ஜெயலலிதாவை எதிர்த்து வட மாவட்டத்தில் திமுகவுக்கு செல்வாக்கு அதிகம். மேற்குலையும் தெற்குலையும் அப்பர் சவுத்துலையும் உள்ள ஜெயலலிதாவுக்கு பேக்கிங் கம்யூனிட்டி ஜாதி அரசியல தான் ஜெயலலிதா அந்த வெற்றியை பெற்று ஆட்சியில் உட்கார முடிஞ்சது. பட் வட மாவட்டத்தில் வந்து திமுக ஜெயலலிதாவோட பேக்கிங் கம்யூனிட்டி அரசியலை
தமிழக அளவில் எதிர்கொள்ள முடியாதனால தோத்தாங்க. வட மாவட்டங்கள்ல அப்படி இருந்த போது கூட திமுக பிளஸ் காங்கிரஸ் கிரவுண்ட்ல எந்த அளவுக்கு எதிரொலிக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? கிரவுண்ட்ல அடிமட்டத்துல வாக்காளர்கள் மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு இல்ல திமுக வந்து பாமக பற்றி ஒரு முடிவெடுக்கிறதுக்கு காரணத்தை நான் சொல்றேன். அதனால பாமக வந்து 5.5% வாக்கள் இருந்தாலும் தங்களுக்கு சூப்பர் ஃப்ளோஸ்ன்னு திமுக நினைச்சாங்க. வட மாவட்டத்தில் 10% ஓட்டு வரும், அது தங்களுக்கு சூப்பர் ஃப்ளோஸ்ங்கிற எண்ணம் திமுக இருந்தது. அதனால தான் எந்த இடத்திலுமே வந்து திமுக வெளிப்படையாக பாமகவுக்கு ஒரு டிமாண்டை கொடுக்கல. இது வந்து எடப்பாடிக்கு சாதகமாக வந்து பாமக வந்து எடப்பாடி கிட்ட புஷ் பண்ணதுக்கும் இது ஒரு கருத்தியல்ல வந்து ஒரு வசதியாகவும் இருந்தது. ஆனால் அகில இந்திய அளவில் பாஜக, தேமுதிக, பாமக, அதிமுக கூட்டணி சேர்ந்தால் மோடி தலைமையில் இவர்கள் கணிசமான இடங்களை தமிழகத்தில் வென்று விடுவார்கள் என்று அச்சப்பட்ட கலவரமடைந்த காங்கிரஸ் பாமக இங்க வேண்டும் என்று விஜயதரணி, வசந்தகுமார் போன்றவரெல்லாம் வெளிப்படையாகவே பாமகவை நோக்கி பேசினார்கள். என்றாலும் காங்கிரசின் எண்ணம் முறியடிக்கப்பட்டு, இந்த இடத்துல நான் திமுகவை சொல்ல தயாரில்லை, திமுக வெளிப்படை ஆதாரம் தான் நான் சொல்லிட்டு போயிடுவேன். காங்கிரசின் எண்ணம் முறியடிக்கப்பட்டு எடப்பாடி தன்னோட அரசியல் இதுக்காக தெளிவாக பாமகவை சேர்த்திருக்கிறார். பாமக நிச்சயமா வந்து எந்த இடத்துல கான்ட்ரிபியூட் பண்ணுதோ இல்லையோ, சேலம், திருப்பூர், தர்மபுரி இந்த இடத்துலயும் பாமக செல்வாக்கு இருக்கு. இங்க வந்து பாமக கான்ட்ரிபியூஷன் தெளிவா இருக்கு, சூப்பர் பிளாஸாவே இருக்கும். நிச்சயமா தொடர்ந்து பேசலாம். தற்போது அதிமுக பாமக இடையிலான கூட்டணி ஒப்பந்தம் உறுதி செய்யப்பட்டு கையெழுத்தான பின்னர் தற்போது கூட்டாக செய்தியாளர்களை சந்திப்பதற்காக பாமக நிறுவனர் ராமதாஸ், துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோர் தற்போது அடையாறு நட்சத்திர விடுதியில் செய்தியாளர் சந்திப்புக்காக தயாராகக்கூடிய நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சில மணித்துளிகளில் அவர்கள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து கூட்டணி குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட இருக்கிறார்கள்.
தள்ளாதுங்க